ஹலோ மக்களே 154வது எபிசோடுகளை பேர்லாம் எபிசோடில் யாரை கட்டுறாங்கன்னா ஹீமாரியை தான் கட்டுறாங்க. பார்த்தா எடுத்தோன்னே அப்படி வெளியே தனியாக நடந்து வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஈனோவை பார்க்கா. ஈனோ என்னெல்லாம் வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு அவளே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காவா. அப்புறம் அவளை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அங்கேருந்து போறா. அடுத்து அப்படியே நடந்து போயிட்டு டென்டன் ஷாப்புக்கு போறா. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா டென்டன் ஷாப்ல நல்லா இருக்கு, ஆனால் உள்ள இருந்து அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா. அதையும் பார்த்து சிரிச்சுட்டு அங்கேருந்து போய்கிட்டே இருக்காவா. அப்புறம் போற வழியில ஊரை ஃபுல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு சொல்லிட்டு சந்தோஷமா வந்துகிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்குள்ள ஹனாபி பருட்டோ ஹினாட்டா தான் உட்காந்துருக்காங்க. ஹீமாவாரி வந்து என்ன மாதிரி ஆக போறாள் அவ தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹினாட்டா என்னத்தை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லி ஹீமாரி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காவா. உன்னோட கெரியரை பத்தி தான் பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹனாபி ஷினோபி ஆக போறியா இல்ல வேற ஏதாவது ஆக போறியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹனாபி இன்ன வரைக்கும் நான் எதுவுமே முடிவெடுக்கலன்னு சொல்றா. ஹீமாவாரி யூகா கிளான்ல எல்லாருமே உன்னை என்ன எதிர்பார்க்காங்கன்னா நீ ஒரு ஷினோபி ஆவான்னு சொல்லிட்டு தான், அதனாலதான் உன்னோட பதில் கண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹனாபி பர சொல்ற ஹீமாவாரி என்ன ஆகணுமோ அதை ஆகட்டும், வேற எதையும் நீங்க வந்து வழியில எதுவும் குறிக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் ஹனாபி சொல்றா என் மனசுல போட்டு சொல்றேன், ஹீமாவாரி வந்து ஷினோபி ஆனா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. இப்ப அதெல்லாம் விடு, அகாடமியை பத்தி ஒன்னு கொடுத்துருக்காங்க, இதை முதல்ல பாருன்னு சொல்றாவா. ஒன் டே ட்ரையல் செஷன் சொல்றாவா. அகாடமி எப்படிலாம் மூவ் ஆகும், ஷினோபி எப்படிலாம் வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு நாள் மட்டும் போயிட்டு வா, இது நல்லா இருந்தா நீ அங்க போய் படின்னு சொல்றாவா. நீங்க சொன்னது கரெக்டா தான் இருக்கு, நான் அதுல போறேன்னு சொல்றா ஹீமாவாரி. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஒன் டே செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தா எடுத்துன்னு இருக்கா சென்சே தான் வந்து நின்றுட்டு இருக்காரு. கிளாஸுக்கு நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த கிளாஸ் எதுக்குன்னா ஒரு ஷினோபி எப்படி வாழ்வாங்கன்னு காட்டுறதுக்காண்டி தான் கிளாஸ் சொல்லிட்டு இருக்காரு. இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா மொத்தமே 3 பசங்க தான் வந்திருக்காங்க அங்க. ஆனா வருங்காலத்தில் நீங்க எந்த மாதிரி மாற போறீங்கன்னு சொல்லி இந்த நாள் உங்களுக்கு ஒரு முடிவா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு இருக்கா சென்சே. சரி எடுத்தோடனே உங்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்னோட பேரு ஈனா இட்டோமாக்கின்னு சொல்றாவா. உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் சொல்றா. அடுத்து ஒருத்தர் சொல்லிட்டு என்னோட பேரு ஈஹோன்னு சொல்லிடுறான் அவன். உடனே கடைசியா ஹீமாரி எதிக்கா நான் ஹீமாரி உசுமாக்கின்னு சொல்றாவா. நான் என்னதாக போறேன்னு எனக்கு என்ன சரியா தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காவா. உசுமாக்கியா நீ ஹொக்காகே குடும்பமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காம. ஆமா ஹொக்காகே வந்து என்னோட அப்பான்னு சொல்றா. சொன்னோன்னு 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஹொக்காகோட பொண்ணான்னு சொல்லிட்டு 2 பேரும் மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆமான்னு சொல்லிட்டு தலையில கைவிக்கா. அது நரட்டோ மாதிரியே இருக்கு. ரயில் ஸ்டேஷன்ல ஒன்ன மாதிரி ஒரு ஆள் வருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. உங்க கூட ஒர்க் பண்ற ரொம்ப சந்தோஷம் சொல்றா ஹீமாவரி. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லிட்டு ஷீனா கேட்டுக்கிட்டு இருக்கான். அகாடமிக் கிளாஸ் பத்தி உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல போறேன்னு சொல்றாங்க. அதான் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கிரவுண்ட் தான் கூட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட பிசிக்கல் எபிலிட்டியை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்னும் காம்படிஷன் கிடையாது, நீங்க என்ன பண்ண போறீங்களோன்னு சொல்லிட்டு அதை தெளிய வர வைக்க தான் இந்த மிஷன் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எடுத்தோடனே எல்லாரும் வேகமா போறாங்க. பார்த்தா அந்த பையன் அனல் வேகத்துல போறான். உன்னை ஹீமாரி பாக்கா நானு யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போறா. பார்த்தா அந்த பையனை தாண்டிட்டு வேற லெவலா போய்கிட்டு இருக்காவா. அந்த ஈகோ வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஹீமாரி ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கா. யூனா சொல்றா ஹீமாரி உண்மையில நீ வேற லெவலா பண்றன்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே ஹீமாரி சொல்றா அந்த ஈகோ பையன் உண்மையிலே வேற லெவலா பண்றான்னு சொல்லிட்டு இருக்காவா. காகையோட பொண்ணுன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு நீ உண்மையிலே வேற லெவல்னு சொல்லிருக்கேன் ஈகோ. என்ன சொல்றான் இது ஒண்ணு காம்படிஷன்லாம் கிடையாது சொல்லிட்டு இருக்கான். ஆனா இருந்தாலும் சரி நீங்க 2 பேரும் உண்மையிலே வேற லெவலா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷீனோ. என்னோட தாத்தா வந்து சின்ன வயசுல இருந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. நான் பிறந்த போதே நான் வந்து ஷினோபி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன், அதனாலதான் இப்பெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா சரி இதை முதல்ல பாருன்னு சொல்லிட்டு சடனா சக்கரா அப்ளை பண்ணிட்டு அப்படி மேலே ஏறி நடக்க ஆரம்பிச்சிட்டான். இதை உன்னால பண்ண முடியுமா சொல்லிட்டு ஷீனை கேட்காம. இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது சொல்லிட்டு இருக்கேன் ஈகோ. உடனே சொல்றான் அவங்க சக்கராவை நல்லா இன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி காலில் ஃபுல்லா சக்கரா அப்ளை பண்ணி அதன் மூலியமா நடக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த பையன் முதல்ல போறான், ஏறி அப்படி குப்பர சாய்தான். அப்புறம் அந்த பொண்ணு போறா, அப்புறம் அவளால ஏற முடியல அப்படியே சாஞ்சிட்டாவா. ஹீமாரி சொல்றா இதை நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அவளும் சக்கராவை பில்டப் பண்றா. உன்னை லைட்டா ஏறத கொஞ்சம் ஏறிட்டு ஆனா கீழே சாஞ்சிட்டாவா. ஆனா அவள் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டா. ஆனா பாக்குறாங்க என்னடா இவ்வளவு சீக்கிரமா எல்லாத்தையும் கத்துக்கிட்டுதான் சொல்லிட்டு என்னால முடியல சொல்லிட்டு ஹீமாரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு தானே அகாடமின்னு ஒண்ணு இருக்கு, நாங்க சொல்லி கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு அவங்க சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்குமோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் சீனோ. ஷுரிகன் ட்ரெயின்லயும் வந்து ஹீமாரி வேற லெவல் பண்றான், அந்த பையனும் வேற லெவல் பண்றாங்க. பார்த்து அந்த பொண்ணு மட்டும் தான் கொஞ்சம் பின்தங்கி இருக்கா. வீணா சொல்லிட்டு வர ஈகோ வந்து உண்மையிலே வேற லெவல் பண்றான். ஷுரிகன் ஜுட்ஸ்ல நீங்க வேற லெவல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. பிக் பிரதர் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அந்த சமயத்துல படிச்சுக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்க ஹீமாவாரி. உன்னை ஈகோ சொல்லிட்டு இருக்கான். ஹீமாவாரி என்னோட ரைவலாவே நீ தான் இருக்க போற, ஏன்னா எனக்கு ஈக்குவல் நீ தான் சொல்லிட்டு இருக்காம. உன்னை தோக்க மாட்டேன், நான் ஒரு கிரேட் ஷினோபி ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் என்ன ஷினோபியாவே ஆக போறேன்னு சொல்லலையே, நான் இப்பதான் வந்து டிசைன் பண்ணாம தான் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா ஹீமாவாரி. சடனா அந்த பையன் ஸ்டாப் ஆகுறான். ஸ்டாப் ஆயிட்டு டென்ஷன் ஆகுறான். நீ உண்மையை தான் சொல்றியா, உன்னை மாதிரி ஒரு ஆள்கிட்ட தான் நான் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தேனா, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது சொல்லிட்டு டென்ஷன்ல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீமாவாரி அந்த பையன் அப்படி தவிர்த்துட்டு போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஆங்கோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான மிஷனை கொடுக்க அவங்க எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு உன்னை ஹீமாவாரி சொல்றான் இந்த மிஷனை வந்து நம்ம வேற லெவல் பண்ண போறோம், மாஸ் காட்ட போறோம் சொல்லிட்டு இருக்க ஹீமாவாரி. நீ எல்லாம் ஒன்னும் பண்ண தர, நீ வெளியேறி இதை நான் பார்த்து சொல்லிட்டு ஈகோ. இடத்துக்கு வரவங்க கண்டிப்பா ஷினோபி ஆகும்னு சொல்லிட்டு தான் முடிவு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. நீ முடிவு கூட எடுக்கல, நீ எல்லாம் வந்து என்ன பண்ண சொல்லிட்டு ஈகோயை கத்திக்கிட்டு இருக்கான். உடனே வந்து ஆங்கோ சொல்லிக்கிட்டு இருக்கா இது சாதாரண மிஷன் தான்டா, இதுல நீ டென்ஷனாக சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஏதோ சொல்றீங்க நானும் ஓகே சொல்றேன்னு சொல்றான் அவன். ஆனா இருந்தாலும் ஹீமாவாரி ஒரு மாதிரி கண்ணுங்கெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்டுறாங்க. உடனே சீனா சொல்றான் நான் போய் அப்சர்வ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே இருக்க சொல்றாரு நருட்டோலாம் அகாடமியில படிக்கிற சமயத்துல அவனுக்கு வந்து நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப பிரின்சிபல் ஆனதுக்கப்புறம் நான் பாடமே எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு சோகமா பேசுறாரு. வேணா வாங்க நம்மளோட சேர்ந்து போன்னு சொல்றான் ஷீனோ. பார்த்தா சேர்ந்து அங்க இருந்து கிளம்புறாங்க அவங்க. அப்புறம் ஆங்கோ அவங்களுக்கு ஒரு மிஷன் கொடுக்க, நீங்க எல்லாம் தயாரா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. உடனே ஹீமாவாரி வந்து ஈனோட சொல்லிட்டு இருக்கா ஈகோய் வந்து முதலே வந்து ஷினோபி ஆக போறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அதனால தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கா ஹீமாவாரி. உடனே சடனா ஆங்கோ கூப்பிடுதா உங்களுக்கு இன்னோட மிஷன் என்னன்னா தொலைஞ்சு போன பூனையை தான் பிடிச்சிட்டு வரணும்
வரணும், அதான் அவங்களோட மிஷன் சொல்றாவா. பார்க்குள்ள தான் சுத்துதுன்னு சொல்றா. உடனே இந்த பார்க்க கட்டுறாங்க. அந்த பார்க்கே ரொம்ப பெருசா இருக்கு, நீங்க 3 பேரும் சேர்ந்து போய் இந்த பார்க்ல போய் தேடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னோன்னு மிரண்டாங்க அவங்க 3 பேர். உங்களுக்கு ஒரு ஃபிளேர் கொடுத்துருக்கேன், இந்த ஃபிளேரை யூஸ் பண்ணுங்க, எப்போ யூஸ் பண்ணணும் உங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முடிவு எடுத்துட்டீங்கன்னா சடனா அந்த ஃபிளேரை மட்டும் அடிங்க, அப்பமே ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு கூட்டு வந்துடும் சொல்லிட்டு இருக்காவா. ஆனா ஒருத்தர் ஃபிளேர் அடிச்சாலும் எல்லாரும் தோத்தான் அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க. அடிச்சா முடிஞ்சிருமா தோத்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா பேசிக்கிட்டு இருக்கான். நான் இருந்து மாஸ்க் அடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஒன்னு சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தேடலாம் நம்ம ஒரு முதல்ல க்ளூவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஹீமாரி பேசிக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா ஈனோ ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா புல்லெல்லாம் நகட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த பூனையோட கால் தடை அங்கதான் இருக்கு. கண்டுபிடிச்சுன்னு சொல்றாவா. அனிமல்ஸ் எப்பவுமே கால் தடத்தை பதிச்சுட்டு தான் போகும், அது மூலியமா பார்த்தா கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஈனா நீ உண்மையிலே வேறோன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கதான் எங்கேயாச்சும் போயிருக்கும், ஆனா பயந்து தான் போயிருக்கும், வாங்க போய் தேடி எடுக்க போன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறாங்க. இன்னும் உன்னோட நாலேஜ் உண்மையிலே வேறோன்னு சொல்லி ஹீமாவரி. ஃபியூச்சர்லேயே வந்து நானும் சின்னோபியாக போற சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன், அதனால தான் எனக்கு சில விஷயம் தெரியும் சொல்லிட்டு ஈனோ சொன்ன உடனே ஹீமாரி முழிக்கா. இவளுமா முடிவு எடுத்துட்டான்னு சொல்லிட்டு வாங்க மாஸ்க் காட்டுவோம்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. உன்னை ஹீமாரி மட்டும் முழிச்சுக்கிட்டே இருக்கா. அவளும் வேகமா போறா. அதுக்கப்புறம் பார்த்தா இருக்கா சென்சை ஷீனோ தான் காட்டுறாங்க. வேகமா வராங்க, அவங்க எப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ண வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க பூனை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. உன்னை இருக்க சென்சை சொல்றாரு வாங்க அது எப்படி பூனை தேடுறாங்கன்னு சொல்லிட்டு பாப்போன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. உடனே அப்படி இகோயி வீணான்னு சொல்லலாம் கீழே தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீமாவரி மட்டும் சோகமா நின்றுகிட்டு இருக்கா. அவ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா, நான் ஒரு ஆளு மட்டும் தான் என்ன முடிவு எடுக்காம அப்படியே நிக்கணும்னு சொல்லிட்டு. சடனா இகோயி அங்க இருந்து கத்துறான், உனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னா இங்க இருந்து முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க 2 பேரும் முதலே முடிவு எடுத்துருவாங்க ஷினோபி ஆகப்போறோம் சொல்லிட்டு, நீ ஷினோபி ஆகணும்னு முடிவு எடுக்கலன்னா இந்த இடத்த விட்டு காலி பண்ணு சொல்லிட்டு இகோயி நீ மன்னிச்சுன்னு சொல்லிட்டு சடனா தேட ஆரம்பிக்கான். சடனா பார்த்து இகோயி அங்க இருந்து கத்திக்கிட்டு ஓடுதான். என்னடாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க. ஏய் நான் கள்ளத்துக்கு எரிஞ்சோம்ல, அது குழவி கூடுக்குள்ள எரிஞ்சிட்டேன், குழவிகள்லாம் துரத்துன்னு சொல்றான். பார்த்தா துரத்திக்கிட்டு வரதுக்கு இவங்க 3 பேரும் பயந்துட்டு ஓடுறாங்க. அங்க இருந்து என்னத்தடா பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு முழிக்காங்க. பார்த்தா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க அவங்க. ஆனா ஹீமாவரி வந்து ஃபிளேர் அடிக்கலான்னு பாக்குறா. ஃபிளேர்லாம் அடிக்கன்னு சொல்லிட்டு திட்டுறான். ஆனா இருந்தாலும் குதிச்சு தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த குழவி தேடிட்டு அங்க இருந்து போயிட்டு பார்த்தா 3 பேரும் செடிக்குள்ள ஒளிஞ்சிருந்திருக்காங்க. ஒளி அங்க இருந்து தப்பிச்சாச்சுப்பான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த பையன் சட்டையை பிடிச்சி இழுக்க ஹீமாவரிய. இதுக்கு நீ ஃபிளேர் அடிக்க போனு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளை கடிச்சிருன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபிளேர் அடிக்க போனேன்னு சொல்றாவா. என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, இது ஒண்ணு கேம் கிடையாது, இது உண்மையான ஆட்டம், இதை நம்ம ஜெயிச்சே திருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். வந்து ஷினோபியாக முடிவு எடுக்கலாம், இங்க இருந்து போ. ஆனா நான் ஷினோபியாக போறேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விடுதான். உன்னை மாதிரி ஒரு ஆள் இந்த மிஷனுக்கே தேவையில்லை, நீங்க இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈனாவா நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம், நம்ம போவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோயின்னு சொல்லிட்டு இருக்காவா. என்னை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். ஹீமாவரி அங்கேயே உட்காந்து சோகமா உட்காந்துருக்கா. அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஆனா இருக்கா சென்சை மேலதான் நிக்காரு. பாஞ்சு வந்து அவ பக்கத்துல நின்றுகிட்டு இருக்காரு. அவரு மிஸ்டர் பிரின்சிபல்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாவா. 3 months கோட் வந்து ப்ரோக்கப் ஆயிடுச்சு போலுக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு சொன்னோடனே தலை குனிதா. என்ன ஆக போறேன்னு எனக்கே தெரியல, அதனாலதான் அவங்க திட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கணும், அப்பதான் எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஷினோபியாக தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. இந்த இடத்துல வந்து நீ முதல்ல எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணு, அதுக்கப்புறம் நீ முடிவெடுன்னு சொல்லிட்டு இருக்காரு இருக்கா சென்சே. பாதைக்கு வந்து எப்படி உனக்கு போகணும்னு தெரியலனா இப்போதைக்கு பொறுமையாரு, எல்லா விதத்திலும் நுழைஞ்சு வரும், உனக்கு கடைசியில் எது கரெக்டா இருக்கோ அதை நீ சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு இருக்கா சென்சே. இந்த மாதிரி வாழ்க்கையே உனக்கு ஒன்னு சூஸ் பண்ணி தரும், அதை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு முதல்ல ட்ரையல் செஷன் முடி, அதுக்கப்புறம் யோசிக்கலாம்னு சொல்றாரு. இன்னும் டைம் ஆகலான்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீமாவரி சந்தோஷப்படுறா. நான் இதை முடிக்கிறவர் நிப்பாட்ட போறது இல்ல, இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டு சொல்லிட்டு இருக்காவா. நரட்ட மாதிரியே பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கா சென்சே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த கட்ஸ் தான் உனக்கு தேவைன்னு சொல்றாரு. கட்ஸான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். கட்ஸ்னா வந்து நீ என்னைக்குமே கிவ் அப் மட்டும் பண்ணிடான்னு சொல்லிட்டு தலையை தட்டி கொடுக்காரு. என்ன சொன்னானா அவன் வாயாலே திரும்பி வாங்கி வைக்க போறேன், நான் யாருன்னு காட்ட போறேன் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. உன்னை இருக்க செஞ்சு சொல்றாரு. என்னைக்குமே நீங்க சண்டை மட்டும் போடக்கூடாது, அவன் ஏதோ ஒரு கோவத்துல பேசிருப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்னை மன்னிச்சிருக்க சொல்லிட்டு நரட்ட மாதிரியே செய்யறா. சடனா ஹீமாரி அனல் வேகத்துல கருத்து போய்கிட்டு இருக்கா. அப்புறம் புத்த பூனை அவங்க கண்டுபிடிச்ச இகோய் டீம் ஒரு வழியா கண்டுபிடிச்சா இது நம்ம கேப்சர் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லி இருந்துகிட்டு இருக்காங்க. ஹீமாவரி வர விட்டு வந்தோம்னு சொல்லி ஈனோ ஒரு மாதிரி வருத்தப்பட்டு இருக்கா. அவளை பத்தி நீ கவலைப்படாது, இதை முதல்ல முடிப்புன்னு சொல்றேன் இகோய். பார்த்தா இகோய் பாஞ்சு வந்து பூனையை பிடிச்சிட்டான். பார்த்தா பூனை பிடிச்சி அடுத்த மேல ஒரு கட்டம் மாதிரி இருக்காது, உடஞ்சு கீழே போயிட்டாங்க. பார்த்தா ஒரு கிணறு மாதிரி இருக்காது. ஒரு வழியா நம்ம வந்தாச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டா. ஆனா ஹீமாவரி பியாகுன்னு யூஸ் பண்றான். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கிணத்துக்குள்ளதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா வேற லெவல் பண்றா ஹீமாவரி. பார்த்தா அந்த செவத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. மொத்தம் மேல மேல ஏற பக்கம் பார்த்தா அவனுக்கு சக்கரை இன்ஃபியூஸ் பண்ண முடியாதனால உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அவங்க இப்படிதான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க போறோம்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீமாவரி இருந்திருந்தான்னு சொல்லி ஈனா ஸ்டார்ட் பண்றா. சடனா வந்து என்னோட தப்பான்னு சொல்லி கேட்கான். நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி இன்னொரு சத்த வருது. பார்த்தா ஹீமாரி வந்து நின்றுகிட்டு இருக்கா. அவங்க யாருக்கு அடிபட்டுருக்கான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காவா. நீங்க இருங்க, உங்களை வந்து தூக்கிட்டு வரதுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நான் செத்தாலும் சாவன தவிர உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை, இந்த மிஷன் நான் தோத்துக்கிட்டே செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளை நம்ம காப்பாத்தின என்ன சொல்லிட்டு வீணா கட்டுக்கிட்டு இருக்கான். வாய முடி இவ்வளவு எனக்கு பிடிக்கவில்லை சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இது முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஃபிளேர் அடிக்க போறான். சடனா ஹீமாரி பாஞ்சு உள்ள வர கிவ் அப் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு இந்த நடா சொன்ன இதை யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணாதான் சொல்லிட்டு இருக்காவா. அப்ப நான் எப்படி வெளியே போகணும்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கான். ஷினோபி ஐட்ட எதுக்கிட்ட கிவ் அப் பண்றேன்னு சொல்லிட்டு கத்துறாவா. இனிமேல் கிவ் அப் பண்ண மாட்டேன், கிவ் அப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இருக்காவா. கிவ் அப் மட்டும் பண்ணாத, நம்ம யாருன்னு காட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரும் முதுகு வச்சு ஒன்னா இணைகிறாங்க. எல்லாருக்காலையும் செவத்துல வச்சுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏற பாக்குறாங்க. நம்ம ஒரு 3 months கோடு, நம்ம எப்பவுமே டீம் ஒர்க் பண்ணோம்னா இதுல வந்து சாதிக்கலாம்னு சொல்றாங்க. பார்த்தா சக்கராவை இன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அப்படி செவத்துல ஏறிக்கிட்டே போறாங்க. ஏறலாம் சொல்லிட்டு அப்படி மேலே ஏறி போய்கிட்டே இருக்காங்க. அவங்க நடந்தாலும் பிரச்சனை, இந்த மிஷன் முடிப்போம்னு சொல்லிட்டு வேற லெவல் பண்றாங்க. ஒரு வழி அவங்க
வெளியே வந்துட்டாங்க, மாஸ் காட்டுறாங்க அவங்க. நம்ம முடிச்சோம் சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. பார்த்து அப்படி கொண்டாட ஆரம்பிச்சாங்க அவங்க. ஹீரோய் வாரான், என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்றாவா. நான் பண்ண தப்புக்கு நீ என்னை அடி, எவ்வளவு அடிக்க முடியுமோ அடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடிக்கலாம் வேண்டாம், ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்றா ஹீமாவரி. அடி அடின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஹீமாவரி பயந்து விடுறா, டே நீ விட்றா உன்னை அடிக்கலாம் மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா தூரத்துல தான் ஆங்கோ எல்லா சென்ஸையும் நின்றுட்டு இருக்காங்க. நான் போய் காப்பாத்த நினைச்சேன், அதுக்குள்ளே உங்க உண்மையிலே முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உண்மையிலே பொட்டன்ஷியலோட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க. இன்னைக்கு உங்க வேலை நீங்க சூப்பரா முடிச்சு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு பாராட்டுறாரு அவரு. அவங்களும் சந்தோஷமா வராங்க. அடுத்து பார்த்தா வீட்டுக்கு போறாங்க. ஹீமாரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா, ஷினோபியா இருக்க ரொம்ப ஃபன்னா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. ட்ரையல் செஷன் முடிஞ்சிருச்சு, நீ என்ன யோசிச்சு வச்சிருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அவங்க. சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் நீ ஷினோபியா ஆக போறன்னு சொல்லிட்டு கேட்கறான் பரட்டோ. அம்மா அண்ணன், நான் இன்னும் எந்த ஜாப் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவே எடுக்கல, நான் ஏகப்பட்ட ஜாப் ட்ரை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ளவர் ஷாப், நிஞ்சா டூல் ஷாப், போஸ்ட்மேன், இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாபையும் வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். கடைசியில் எனக்கு எது பிடிக்கும் அந்த ஜாப்ல போய் நான் சேர போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்புறம் நீ ஷினோபி ஆக போறதுன்னு சொல்லிட்டு பர்த்டே கேட்டுட்டு இருக்கான். நான் அப்படி சொல்ல வரல, நான் எல்லாத்தையும் ட்ரையல் பார்க்க போறேன், அதுக்கப்புறம் நான் ஷினோபி ஆகணுமா வேண்டாமா சொல்லிட்டு நான் முடிவெடுக்க போறேன்னு சொல்றாவா. பார்த்தா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. நீ பேசுறது கரெக்டா தான் இருக்குன்னு சொல்றா கினாட்டாவும். நான் உங்கள்கிட்ட சில விஷயம் கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காவா. உன்னை அவனும் சரி சொல்றான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறந்து. See you, bye.